அன்பு நேயர்களே, இன்று திரும்பி பார்க்கிற நிகழ்ச்சியில் நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருடைய விருப்பத்திற்கு இணங்க என் தம்பி என்ற படத்தை நாம இன்னைக்கு எடுத்திருக்கோம். இந்த படத்தோட கதை சுருக்கத்துக்கு போயிடலாம். நாகபூபதின்ற ஜமீனுக்கு 2 மனைவிங்க. அந்த 2 மனைவியில மனைவியோட பையன் கண்ணன்ற சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காங்க. 2வது மனைவியுடைய பையன் பாலாஜி விஸ்வான்ற பேர்ல நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 2வது மனைவிக்கு இன்னொரு பொண்ணு, ஒரு குழந்தை. இவங்க 3 பேரும் அந்த ஜமீனுடைய வாரிசா இருக்காங்க. 2வது மனைவியோட பையன் கொஞ்சம் நடவடிக்கை சரியில்லாதவர். அதனால அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த முதல் மனைவியோட பையன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு இறந்துடுறாரு. அப்பா ஒரு சத்தியம் வாங்கிக்கிறாரு, தம்பியை எப்படியாவது நீ நல்லவனாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இறந்துட்ட பின்னாடி கண்ணன் கிட்ட, அதாவது அண்ணன், அவர்கிட்ட எல்லா பொறுப்பும் போன உடனே தம்பி விஸ்வா அவர் மேல ரொம்ப கோபப்படுறாரு. அவரை தீர்த்து கட்டிட்டு தான் அந்த ஜமீனுடைய பொறுப்புகளை எல்லாம் அடையணும்னு நினைக்கிறாரு. இதற்காக அவரை ஒரு கட்டத்துல ஒரு படகுல கூட்டிட்டு போய் அவரை கொலையும் பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இவர் வீட்டுக்கு பொறுப்புகள் அடைய நினைக்கும் போது அந்த நேரம் பார்த்து அதே உருவ ஒற்றுமை உள்ள ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ள அதே கண்ணனா உள்ள நுழைறாரு. அப்போ பாசமான மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி நடிச்சாலும் இவன் நாம கொன்னுட்டோமே, இவன் உண்மையான அண்ணன் இல்லை அப்படின்னு அவரு அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு பல விதத்துல அவருக்கு தொந்தரவு கொடுக்குறாரு. அதையெல்லாம் சமாளிச்சும் அவரால் தான் இந்த வீட்டினுடைய முதல் வாரிசுன்னு அவரால் நிரூபிக்க முடியாத போது அப்பா சொன்ன அந்த ரகசியத்தை கையில் எடுக்கிறார். அந்த ரகசியத்தை கையில் எடுத்து அதை கண்டுபிடிச்சு அவர் தான் உண்மையான வாரிசுன்னு நிரூபிச்சாரா இல்லையான்றதா இந்த படத்தோட கதை. சார், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பிரபல திரைப்பிரபலம் நடிகர் பாலாஜி அவர்கள். அவருடைய சொந்த நிறுவனம் சுஜாதா சினி ஆர்ட்ஸ். கதை ஜோவர் சீதாராம். இது ஒரு பிரபலமான ஒரு தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரீமேக் தான் இந்த படம். ஆஸ்திரி பர்லு 1966 தெலுங்குல பிரபலமா ஓடின ஒரு படம். அந்த படத்தை தான் ரீமேக் பண்ணி இந்த நம்ம தமிழில் கொண்டு வந்திருக்காரு பாலாஜி. இப்ப சொன்ன மாதிரி இந்த பாலாஜியினுடைய ஸ்பெஷலே இந்திய மொழிகள் எந்த மொழிகள்ல படம் வந்தாலும் அதை ரீமேக் பண்ணி சக்சஸ்ஃபுல்லான ஒரு வெற்றி படமா ஆக்குறது தான் அவருடைய முதன்மையான பணி. சார், இந்த படத்தினுடைய டெக்னீஷியன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒளிப்பதிவு தம்பு அவர்கள் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் பி கந்தசாமி அவர்கள் பண்ணியிருக்காங்க. 2வது இந்த படத்தினுடைய பாடல்கள் அனைத்துமே கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசன் அவர்களால் இயற்றப்பட்ட பாடல்கள் அனைத்தும். இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள். ஒரு 4 பாடல் 4-5 பாடல்கள் 6 பாடல்கள். ஆமா, நெஞ்சை அல்லும் அருமையான ஒரு பாடல்கள். அதாவது பாடலை பேஸ் பண்ணி அந்த குழந்தையிடம் கொஞ்சி பேசுற பாடுற அந்த பாடல் ஃபர்ஸ்ட் சீன்லயே இருக்கும், அது கிளைமேக்ஸ் சீன்லயே இருக்கும். அந்த பாட்டு அந்த படத்துக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி இந்த குட் டெக்னிக்கல் டீம் இந்த படத்து வெற்றிக்கு ரொம்ப உறுதுணையா அமைஞ்சிருக்கு. சார், இந்த படத்தினுடைய கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கதாநாயகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், கதாநாயகி சரோஜா தேவி, கதாநாயகனுக்கு அப்பாவா மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. பெண் கதாபாத்திரங்கள்னு பார்க்கும்போது பண்டரிபாய், நகைச்சுவை நடிகர்கள் DK ராமசாமி, நாகேஷ், அப்புறம் அவங்களுக்கு துணைவியா இணையா நடிச்சிருக்கவங்க மாதவி. இவங்களுடைய நடிப்பு, இவங்களுடைய நகைச்சுவை எல்லாமே இந்த கதைக்கு ரொம்ப பக்கபலமாகவும் வெற்றிக்கு உறுதுணையாகவும் அமைஞ்சிருக்கு. சிவாஜி கணேசன் ஐயாவோட அம்மா போட்டோ காட்டுவாங்க, கண்ணம்மா. அந்த அவங்க 1930 இருந்து 60க்குள்ள 25 தெலுங்கு படம் தயாரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 170 படங்கள்ல தமிழ் தெலுங்குல நடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான நடிகை அவங்க. அதே சமயத்துல நம்ம கவியரசு கண்ணதாசன் எழுதியிருக்க பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுல இந்த முத்து நகையே அந்த பாடல்ல லாஸ்ட் ஒரு 4 வரி வரும் சார். அதாவது கண்ணழகை பார்த்தால் பொன்னெதற்கு, கையழகை பார்த்தால் பூ எதற்கு, காலழகை பார்த்தால் அப்படி சொல்லிட்டு ஒரு எம்எஸ்சி ஒரு விட்டு கொடுப்பாரு பாருங்க. அதுக்கு அந்த சிவாஜி கணேசன் சார் ஆக்ட் பண்ணுவாரு. அப்படியே சொல்லிட்டு காலழகை பார்த்தால் கடவுளுக்கு கருணை என்ற ஒரு பெயர் எதற்குன்னு கேட்பாரு. அதாவது அந்த சீன் எல்லாம் காலத்தால் அழிக்கவே முடியாது சார். யாராலும் எந்த நடிகராலும் இனிமே நடிக்க முடியாது சார். இந்த படத்துல நடிகர் சிவாஜி கணேசன் கூத்துக்கலைன்னா கதாபாத்திரத்துக்கு திரைக்கதையில ஒரு சின்ன ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. எப்படின்னா, தன்னுடைய தம்பியாலேயே கொல்லப்படுறாரு, அந்த சமயத்துல கூத்து கலைஞர்கள் தான் என்ன காப்பாத்தினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கூத்து கலைஞர்களோட நான் இருந்துட்டேன், என்ன கொலை பண்ற அந்த குடும்பத்துல நான் திருப்பி போக விரும்பல, ஆனா அந்த கூத்து கலைஞர்கள் என்ன காப்பாத்தினாங்க. அந்த கூத்து கலைஞர்களுடைய வாழ்க்கை முறைய அவங்களோட இருந்து
அவங்களுடைய இன்ப துன்பத்துல நான் பகிர்ந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு கலைஞனாவே நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கலைஞனாவே மாறிட்டேன்றதுனாலதான் சிவாஜி கணேசன் ஒரு முழுமையான ஒரு கூட்டு கலைஞனா நடிச்சதை நம்மளால பார்க்க முடியும். சார், நீங்க சொல்லும்போது என் மனசுல பழைய நினைவுகள் அப்படியே ஃபிளாஷ்பேக்ல ஓடுது சார். அப்போல்லாம் வந்து எங்க ஊர்ல திருவிழா நடக்கும், இந்த மாரியம்மன் திருவிழா நடக்கும். அப்போ தெருக்கூத்து தான், வேற என்டர்டைன்மெண்ட்லாம் கிடையாது. நாங்கெல்லாம் அந்த கோணி எடுத்துட்டு ஓடி போய் முன்னாடி போட்டு உட்காந்துக்கிட்டு அதை ரசிப்போம். அந்த அந்த கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப ரசிப்போம். அப்போ நான் வந்து அதே காலகட்டத்துல அதுக்கு பின்னாடி நான் இந்த தெருக்கூத்து மாதிரியான படங்களும் பார்த்திருக்கேன். இப்போ என் தம்பியில வர இதே கேரக்டர் அந்த நாடக சீன் எல்லாம் பார்த்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு அந்த தெருக்கூத்து வந்து மனசுல எப்படி நிக்குதோ அந்த நினைவுகள் வந்து இன்னைக்கும் அப்படியே இருக்கு. ஆனா படத்துல வந்த நினைவுகள் வந்து அதோட எனக்கு ஒத்து போகவே இல்லை. ஆனா இப்ப தெரியுது எனக்கு, இந்த ரெண்டுமே வந்து ஒரு தெருக்கூத்தாகட்டும், ஒரு திரைப்படமாகட்டும், ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒண்ணு வந்து இணைஞ்சதுதான். அதான் இறக்கிறதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் நாசர் கூப்பிட்டுருக்காரு. எப்போன்னா இந்த தேவர் மகன் படம், அந்த தேவர் மகன் படையப்பா அந்த சமயத்துல வரும்போது ஒவ்வொரு தடவையும் நாசரை கூப்பிட்டு, டேய் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறா, நான் நாடகத்துல திருப்பி நடிக்கணும். என்னதான் இருந்தாலும் ஜனங்க மத்தியில நேருக்கு நேரா நடிச்சு கை தட்டுருவாங்கிற சுகம் இருக்கு, அது தனி சுகம்டா. நீ ஸ்கிரிப்ட் எழுதுறா, நான் நடிக்கிறேன் அப்படின்னு சிவாஜி கணேசன் உச்சகட்ட புகழ்ல இருக்கும்போது, ஒரு உச்சகட்ட நடிகரா இருக்கும் போதும் அவர் நாடக கலை மீது எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாருன்னு பார்த்து வேந்தேன் நான். சார், இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சஸ்பென்ஸ் வந்து நமக்கு நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கு. கதாநாயகன் கண்ணன் கொலை செய்யப்படுறாரு, திருப்பி அதே கண்ணன் அந்த வீட்டுல வர்றாரு. ஸோ பார்க்குறவங்களுக்கு, ரசிகர்களுக்கு இது வந்து அது பழைய கண்ணன் தானா, இல்லைன்னா உண்மையிலேயே அந்த தெருக்கூத்து நடிச்ச அந்த கண்ணன் தானா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் வந்து ரசிகர் மத்தியில வந்து உடையாம கடைசி வரைக்கும் காப்பாத்திட்டே வருவாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய பெரிய சக்சஸ்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து எல்லாம் ரொம்ப நுணுக்கமா இந்த படத்துல பார்க்கும்போது, இந்த படத்தினுடைய அஸ்திவாரமே வந்து அன்பு தான். அளவு கடந்த பாசம். இந்த அண்ணன் வந்து தம்பி மேல அளவு கடந்த பாசம். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கதாநாயகனுடைய அப்பா வந்து நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு அவருடைய ஏக்கம், ஒரு உண்மையான ஒரு மகனா, ஒரு மூத்த மகனா தனக்கு இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை வந்து அவர் மனசுக்குள்ளேயே இருக்கு. அதனால கடைசி வரைக்கும் வந்து தம்பியால தான் கொலை செய்யப்பட்டாலும் தம்பியை வந்து நம்ம எப்படியாவது நம்ம அவனை திருத்தணும் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அவர் இதுல மேஜர் சுந்தரராஜன் சொல்லுவாரு, ஒரு குடும்பம் அழியறதுக்கு காரணமே கோபம், பொறாமை, பேராசை. அதாவது இந்த படத்தினுடைய முழு கதையும் அந்த அந்த 3 வார்த்தையில் அடங்கி இருக்கும். ஏன்னா பாலாஜிக்கு இந்த 3 இருந்ததுனாலதான் அந்த குடும்பம் தான் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அது ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. ரியல் யதார்த்தமான உண்மை வாழ்க்கைக்கும் அது வந்து பொருந்தும் சார். ஒரு சீன்ல தான் மகளை கல்யாணம் பண்ணிக்கின்றதுக்காக வி.கே. ராமசாமி வந்து ஒரு மோதிரத்தை, மந்திரிச்ச மோதிரத்தை ஒண்ணு போட்டு விட்டுருவாரு. அப்ப இவரு தெரிஞ்சுக்கிட்டு இவரு வேணுனே இவரை காதலிக்கிற மாதிரி எல்லாம் நடிப்பாரு. அப்புறம் கடைசியில, டேய் ஏன்டா இப்படி பண்ற, நான் என் பொண்ணை காதலிக்கணும்னா இந்த மோதிரத்தை போட்டேன்னு, இப்படி மோதிரத்தை எல்லாம் வச்சு காதலிக்க அப்படின்னா பிச்சைக்காரன் கூட பணக்காரன் பொண்ணை பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவான். அதை தூக்கி போடியா, போட்டு முதல்ல உன் பொண்ணு வாய்க்கு ஒரு கூட்டு போடு, பேச்சை குறைக்க சொல்லு, அவன் நடிப்பை குறைக்க சொல்லியா, அப்பதான் வந்து அவளை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. ரொம்ப அருமையான கலகலப்பான காட்சி இந்த சீன். இந்த நாகேஷ், வி.கே.ஆர் அவங்க கேரக்டர், அந்த நடிப்பு வந்து மக்களை சிரிக்கவும் வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும். அதே சமயத்தில் இந்த படம் வந்து அன்னைக்கு ஒரு 100 நாள் ஓடின வெற்றி படம். இதுவும் வெற்றி படம் தான். ஒரு உண்மையான அன்பு எப்படி வெளிப்படுன்றதுக்கு ஒரு காட்சி, அருமையான காட்சி. ஒரு கட்டத்துல சிவாஜி வந்து சவுக்கு எடுத்து பாலாஜி ஓங்கி அடிப்பாரு. அடிச்ச உடனே அவரு அண்ணா அப்படின்னுவாரு பாலாஜி. அவருடைய ஃபேஸை காட்டுவாங்க, அப்படியே சிவாஜி காட்டுவாங்க. தம்பி வந்து தன்னை அண்ணான்னு உளப்பூர்வமா சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் வந்து அவனை பிடிச்சிக்கிட்டு சொல்லுவாரு, இதைத்தாண்டா நான் எதிர்பார்த்தேன், உங்ககிட்ட இருந்து இந்த அன்பான வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்தேன், இதுக்கு தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு. அந்த சீன் வந்து சிவாஜியினுடைய நடிப்பும் சரி, பாலாஜியினுடைய நடிப்பும் சரி, 2 பேருமே ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு குடும்பங்கிறது ஒரு மரம் மாதிரி. அதுல கிளை இருக்கணும், இலை இருக்கணும், பூ இருக்கணும், காய் இருக்கணும், கனி இருக்கணும். அதுதான் ஒரு மரம். அது மாதிரி இருந்தாதான்
அந்த மரத்துக்கு பெருமை. அது மாதிரி சொந்தம் இருக்கணும், அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தாண்டா ஒரு குடும்பத்துக்கு பெருமைன்னு வரும். இந்த சிவாஜி கணேசன் சார் சொல்ற அந்த மாடுலேஷன் வந்து ஒரு உலக மகா நடிகர் அப்படின்றத நம்ம அதை பார்த்து நம்ம பிரமிக்கிறோம். இந்த ஏற்ற இறக்கம், அந்த டைலாக் டெலிவரி, அதாவது உண்மையாவே ஒரு அண்ணன் ஒரு தம்பி கிட்ட எப்படி சொல்லுவாரோ, பாசத்துக்காக ஏங்குவாரோ, திருத்துவாரோ, அப்படியே ஒட்டு மொத்தமா அப்படியே சாறு பிழிஞ்சு அப்படியே கொடுத்துருப்பார். அதுதான் இந்த அவருடைய நடிப்பினுடைய உச்சகட்டம்ன்றத ஒவ்வொரு காட்சியிலையும் அவர் நிரூபிக்கிறார். அந்த தாய் பாசத்துக்கு ஒரு உதாரணம் கொடுப்பாரு சிவாஜி கணேசன். அது ஏஎல் நாராயணன் ரொம்ப அருமையா அந்த வசனத்தை எழுதியிருப்பாரு. இவரு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு வேற ஒரு ஆளா இந்த வீட்டுக்கு வந்திருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, நீ வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போறியா இல்ல வேலைக்காரங்களை விட்டு வெளியே அனுப்பட்டுமான்னுவாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, பெத்த தாய் மாதிரி என்ன வளர்த்தீங்க, நீங்க கூட என்ன நம்பலையான்னு சொல்லும்போது இல்லைன்னுவாங்க. அப்ப அதுக்கு அவர் சொல்லுவாரு, அத்தை பாசம் என்னதான் இருந்தாலும் தாய் பாசத்துக்கு ஈக்குவல் ஆகாது. இதே என் தாயா இருந்திருந்தா என்னுடைய உணர்வுகளை பார்த்தே என்ன புரிஞ்சிருப்பாங்க, அது உங்களால முடியல பாத்தியான்னு. அந்த தாய்க்கு ஒரு மகுடம் சுட்டுவாரு. அந்த நடிப்பு ரொம்ப அருமையா இருக்கும் சார். அதாவது இந்த இந்த படம்லாம் நாம வந்து இந்த என் தம்பின்ற படம் அந்த நேயர் ஏன் விரும்பி கேட்டிருக்காருன்றத நான் இப்பதான் உணர்றேன். இதுக்கு முன்னாடி கூட இந்த இதெல்லாம் நாம டிஸ்கஸ் பண்ண பின்னாடிதான் உணர்றேன். அதாவது ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பினா எப்படி இருக்கணும், அண்ணன் வந்து என்னதான் தம்பி கெட்டவனா இருந்தாலும் அண்ணன் எந்த அளவுக்கு தன்னுடைய சுகதுக்கங்களை விட்டு கொடுத்து அந்த தம்பி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பாடுபடுறத வந்து அவர் தெரிஞ்சுக்கணும்னு அந்த நேயர் ரொம்ப விரும்பியிருப்பார் போல இருக்கு. அந்த நண்பர் பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம என் தம்பி படத்துல இப்படிதான் ஒரு அண்ணன், ஒரு அன்பான அண்ணன் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு உதாரணமா வாழ்ந்து காட்டின ஒரு படம் தான் இந்த என் தம்பி. ஒரே வரியில சொல்லணும்னா, குடும்பத்தினுடைய மூத்தவன் ஒரு குடும்பத்தை எப்படி கட்டி காப்பாற்றணுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். எவ்வளவு தான் மேல எவ்வளவு பழி வந்தாலும் குடும்பம் அரவணைச்சு ஒன்னா இருக்கணும். அதைத்தான் அவங்க அப்பா சத்தியம் வாங்கிட்டு செத்துருவாரு, அதை காப்பாத்துவாரு. ரொம்ப அருமையான நடிப்பு, அற்புதமான நடிப்பு. இன்றைய காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பமா இந்த படத்தை பார்த்து இதை ரசிக்கணுங்கிறதான் என்னுடைய ஆசை. இது ஒரு படம் மட்டுமல்ல, ஒரு பாடமும் கூட. ஒரு பாடம், கரெக்ட். திரும்பி பார்க்கிறேன் நேயர்களே, இந்த படத்துடைய பரிந்துரையை நீங்க பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. இதுடைய உள்நோக்கம் என்னன்றதை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அதனால இந்த மாதிரியான நல்ல நல்ல கருத்துக்களுடைய படங்களை நாங்க மீண்டும் உங்கள் கண்முன் கொண்டு வருவோம். எங்களுடைய இந்த டிசோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.